குருச்சேத்திர போரின் கடைசி நாளான 18வது நாள் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு போர்க்களத்திற்கு திருதராஷ்டிரரும் காந்தாரியும் வருகிறார்கள். அவர்களுடன் விதுரர், சஞ்சயா ஆகியோரும் வருகிறார்கள். போர்க்களத்தில் பாண்டவர்கள் கிருஷ்ணர் ஆகியோரை சுற்றிலும் தனது 100 மகன்களும் இறந்து கிடப்பதை கேட்ட காந்தாரியும் திருதராஷ்டிரரும் கதறி அழுகிறார்கள். இதுதான் மனித வாழ்க்கை, இதுவே நியதி என பல கதைகளை சொல்லி அவர்களை சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார் கிருஷ்ணர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த திருதராஷ்டிரர் தனது மகன் துரியோதனனை கொன்ற பீமனை கொல்ல முயற்சிக்கிறார். இந்த பேரழிவிற்கு தான் ஒருவன் மட்டுமே காரணம் என பழியை ஏற்கிறார் யுதிஷ்டிரர். ஆனால் இவை எதையும் காதில் வாங்காத காந்தாரி பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சாபம் கொடுக்கிறாள். 100 மகன்களை இழந்த ஒரு தாயின் வேதனை உனக்கு தெரியாது. நீ பிறப்பதற்கு முன்பே உன் சகோதரர்கள் 6 பேரின் உயிரை பறித்தவன். உன் தாயிடம் கேள் அந்த வேதனை என்ன என்பதை. இன்றிலிருந்து சரியாக 36 ஆண்டுகளுக்கு பிறகு உனது யாதவ குலம் அழிவதை நீ கண்ணால் காண்பாய். அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு அழிந்து போவார்கள். முடிவில் உனக்கும் கொடூரமான மரணம் ஏற்படும். உனது ராஜ்யம் மொத்தமாக கடலில் மூழ்கும் என சாபமளித்தாள். மேலும் குருச்சேத்திர போர் என்ற பெயரில் நடந்த அத்தனை நாடகங்களுக்கும் நீயே காரணகர்த்தா. அதன் பின்னால் இருந்து இயக்கியதும் நீயே. என்ன நடக்கும் என்பது முன்பே தெரிந்தும் ஏன் இவற்றை நீ தடுக்கவில்லை? 21 தலைமுறை சத்திரிய வம்ச இரத்தத்தை குடித்து விட்டாய். இன்னும் உன் தாகம் அடங்கவில்லையா? நான் எனது 100 பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இழந்ததைப் போல் பாண்டவர்களும் தன் உடன் பிறந்தவர்கள், உறவுகள், பிள்ளைகள் என அனைத்தையும் இழப்பார்கள். எனது வம்ச விருட்சத்தை நீ சாம்பலாக்கி விட்டாய். என் பதிவிரதா தர்மத்தின் மீது ஆணையிட்டு இந்த சாபத்தை உனக்கு தருகிறேன் என்றாள். பிறகு தனது தவறை உணர்ந்து காந்தாரி தனது சாபத்தை திரும்பப் பெற முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அதே சமயம் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட கர்ணன் தங்களின் உடன் பிறந்த சகோதரன் என்ற உண்மை குந்தி மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த பாண்டவர்கள் பெண்களிடம் இனி எந்த ரகசியமும் தங்காமல் போகட்டும் என தாயான குந்திக்கு சாபம் அளித்தார்கள். அஸ்தினாபுரத்தின் புதிய மன்னனாக யுதிஷ்டன் முடிசூட்டுகிறான். பாண்டவர்களின் பாட்டனாரான பீஷ்மர் யுத்த களத்தில் அம்பு படுக்கையில் இருந்தபடியே புதிய அரசருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிறார். தான் விரும்பும் சமயத்தில் உயிர் பிரியும் வரம் பெற்ற அவர் உயிரை விடுகிறார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அஸ்தினாபுரத்தின் 3 மூத்தவர்களான திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் குந்தி ஆகிய மூவரும் வனவாசம் மேற்கொள்ள முடிவெடுத்தனர். மகன்களின் சம்மதத்துடன் அவர்கள் மூவரும் வனத்தை நோக்கி சென்றனர். திருதராஷ்டிரன் பிறந்த நாள் முதலே பார்வையில்லா அவருக்கு பார்வையாக இருந்த சஞ்சயன் தன் மன்னருடன் செல்வதற்கு முடிவெடுத்தார். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர்கள் அனைவரும் அடர்ந்த வனத்திற்குள் குடிலமைத்து தங்கினர். சஞ்சயன் அவர்களுக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார். அவர்களின் குடில் கங்கை ஆற்றுக்கு அருகில் இருந்தது. தினமும் அதில் குளித்து தங்களின் பாவங்களை மன்னித்து விரைவில் மோட்சம் வழங்கும்படி ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் காத்திருந்த மோட்சத்திற்கான நேரம் வந்தது. அவர்கள் தங்கியிருந்த வனத்தில் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்தது. சஞ்சயன் அவர்கள் மூவரையும் வேறு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடலாம் என்று கூறினார். ஆனால் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். தங்கள் தவத்தை நிரூபிக்கவும் மோட்சத்தை அடையவும் இதுதான் சரியான நேரம் என்று திருதராஷ்டிரன் கூறிவிட்டார். திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் குந்தி மூவரும் தங்களுடைய விதியை ஏற்றுக்கொண்டு மரணத்தை தழுவ தயாராகினர். அவர்கள் மூவரும் யோக நிலையில் அமர்ந்து தங்களது உடலின் கட்டுப்பாட்டை வெளிக்கொண்டு வந்தனர். தீயில் இறந்தனர். அவர்கள் மூவரும் இறந்த பிறகு சஞ்சயன் இமயமலைக்கு சென்று தன் துறவு வாழ்க்கையை தொடர்ந்தார். அவர்கள் இறந்த சில காலங்களுக்கு பிறகு நாரத முனிவர் அம்மூவரின் மரண செய்தியை பாண்டவர்களிடம் தெரிவித்தார். தன் தாயும் பெரியப்பா பெரியம்மாவும் இறந்த செய்தி கேட்டு துயரமுற்ற பாண்டவர்கள் அவர்கள் இறந்த இடம் நோக்கி விரைந்தனர். அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அதற்கான சடங்குகளை செய்தனர். கிருஷ்ணர் மகாபாரத போருக்கு பின் அஸ்தினாபுரத்தை விட்டு துவாரகைக்கு சென்றார். 36 ஆண்டுகளுக்கு பின் காந்தாரியின் சாபம் பலித்தது. சுகபோக வாழ்க்கையில் மூழ்கிய துவாரகை மக்கள் தங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட கலகத்தால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இறந்தனர். தன்னுடைய இனம் தன் கண்முன்னே அழிவதை பார்த்த கிருஷ்ணர் மனம் நொந்து வனத்திற்குள் சென்றார். அங்கே ஜரா என்னும் வேடன் மான் என நினைத்து எய்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை தாக்கி அவரின் உயிரை பறித்தது. கிருஷ்ணரின் மரண செய்தி கேட்டு துடிதுடித்த பாண்டவர்கள் நாடாளும் ஆசையை துறந்து சோகத்தில் வாடினர். அப்போது அங்கு வந்த வியாசர் பாண்டவர்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதால் இமயமலையை நோக்கி செல்லும்படியும் கூறி சென்றார். பாண்டவர்களும் வியாசரின் சொல்லுக்கிணங்க அபிமன்யுவின் மகன் பரீசித்திற்கு முடிசூட்டிவிட்டு துறவரம் பூண்டு இமயமலை நோக்கி பயணத்தை தொடங்கினர்.
பாண்டவர்களின் பயணம் முழுவதும் யமதர்மன் நாய் உருவத்தில் அவர்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார். இமயமலையை அடைந்த பின் ஒருவராக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். முதலில் திரௌபதியும், பின் நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், இறுதியாய் தர்மன் என உயிரை விட்டனர். இறந்த பிறகு மேலே சென்ற தர்மன் சொர்க்கத்தில் தனது சகோதரர்கள் யாரும் அங்கு இல்லாதது கண்டு அதிர்ச்சியுற்றான். அது மட்டுமில்லாது துரியோதனனும் அவனது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டான். ஆனால் அவர்களுடன் கர்ணன் சொர்க்கத்தில் இல்லை. தனது சகோதரர்கள் எங்கே என யமதர்மனிடம் கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக பதிலளித்தார். யமதர்மன் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட தர்மன் அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் ஏன் நரகத்தில் அல்லல்பட வேண்டும் என வினவினார். அதற்கு யமதர்மன் அவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்கள் நரகத்தில் இருப்பதாக கூறியது தர்மனுடைய கோபத்தை மிகவும் அதிகப்படுத்தியது. பாரத போருக்கு காரணமான துரியோதனனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்துவிட்டனர் என்று ஆத்திரத்துடன் கேட்டார். அதற்கு யமதர்மன், திரௌபதி தன் 5 கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டும் அதிக காதல் கொண்டிருந்தாள். நகுலனோ தனது அழகின் மீது அளவுக்கதிகமான கர்வம் கொண்டிருந்தான். சகாதேவனோ தன் புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவன். பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான். அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றான், ஏகலைவன் விரலிழக்க காரணமாயிருந்தான் என பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனார். இந்த தவறுகள் அனைத்தும் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிகச் சிறியதுதானே, பிறகு ஏன் அவர்கள் நரகம் செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு யமதர்மன் கூறிய காரணம், அவர்கள் அனைவரும் குருட்சேத்திரத்தில் இறந்தவர்கள். அந்த இடத்தில் தன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து இறந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கம் அடைவார்கள் என்பது திருமால் வழங்கிய வரம் என்றார். அப்படியென்றால் தன் மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் சொர்க்கத்தில் இல்லை என கேட்டான் தர்மன். திரௌபதி சபையில் துயிலுரியப்பட்டபோது அவளுக்கு உதவாமல் அவன் இருந்தான். மேலும் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கு பெறவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொல்லவில்லை. இது சத்திரிய தர்மத்தை மீறிய செயலாகும். அதனால்தான் அவனும் நரகத்தில் இருக்கிறான் என்று பதிலளித்தார். அப்போது தான் செய்த தவறு என்ன என்று கேட்டபோது, பூமியிலிருந்து மேல் உலகம் வரும்போது மனித உணர்வுகளை விட்டுவிட வேண்டும். ஆனால் நீ இங்கே வந்தும் துரியோதனன் மேல் உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே உள்ளது. இதுவே உனது தவறென்று கூறினார் யமதர்மன். தன் தவறை உணர்ந்த யுதிஷ்டிரன் தான் இன்னும் உணர்வுகளுக்கு அடிமையாய் இருப்பதை நினைத்து வருத்தமுற்றான். தன் மகன் வருத்தப்படுவதைக் கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு சில காலம் இங்கு இருந்துதான் ஆக வேண்டும், அதன்பின் அவர்களும் சொர்க்கம் வரலாம் என்று கூறினார். தன் தம்பிகளை பிரிய மனமில்லாத தர்மன் அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை தானும் நரகத்திலேயே இருந்து விடுவதாகவும் தன் தம்பிகளுடன் இருக்கும் இடமே தனக்கு சொர்க்கம் என்றும் கூறினார். தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொண்டார் தர்மதேவன். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.